இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் இப்போ மனோஜ் நல்லா ரோஹினிகிட்ட வாங்கி கட்டிகிட்டு இருக்காரு. ரோஹினி பேசின பல வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் தான். ஒர்க்கிங் கிளாஸில் இருக்க எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இருக்கா, வேலை செய்கிறவங்க அப்படின்னு போகிறவங்க, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே சில அடிகள் இருக்க தெரியும், சில அவமானங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக ஒன்று மொத்தமாக சுயமரியாதை விட்டுட்டு இருக்க தேவையில்லை. ஆனால் சின்னதாக யார் என்ன சொன்னாலும் தெரியும், என்னை யாருமே குறைய சொல்லக்கூடாது, நான் பெரிய ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும், நான் தான் உலகத்தில் அறிவாளி, மற்றவெல்லாம் முட்டாள், நான் எத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் கிறுக்குத்தனம் அப்படிங்கிறத தெளிவாகவும் ரோஹினி சொல்லிடுறாங்க. உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பி வர போயிடுறாங்க. ஸோ இப்போ இதன் விளைவாக தான் இப்போ பார்த்திங்கன்னா வெறுப்பாக போயிட்டு இப்போ மனோஜ் மாடியில் தூங்குறதும், இப்போ ஏற்கனவே முத்துக்கு வேறு அந்த தேவசத்தில் வச்சு ஏதோ பிரச்சனை நடந்துச்சு. இது இல்லாமல் ஸ்ருதி ஏதோ அவங்க அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போயிடலாமா, இல்லை அலப்பி போகலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிற, என் வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் எதையாச்சும் பேச கடைசியில் 3 பேரும் மொட்டை மாடியில் தூங்குற மாதிரி சம்பவங்கள் நாளைக்கு நடக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ இன்னொரு பக்கம் ரோஹினியுடைய கோபம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயமாகவும் மாற ஆரம்பிக்குது. இவன் கடைசி வரைக்கும் உருப்பிட மாட்டானோ, வித்யா சொன்ன மாதிரி இவன் உண்மையிலே சோம்பேறி தானோ, வேலை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் சும்மா சொகுசாகவே இருந்தலாம்னு பார்க்குறான் போல். இதில் திருப்பி உங்கள் அம்மா வேறு ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணால் உங்கள் அப்பாட்ட பேசி ஒரு கம்பெனி வச்சு கொடுமா, ஒரு பேங்க் ஒன்று கட்டி கொடுமா, நடத்திவான், என் பையன் நல்லா அறிவாளி பையன்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. 4 டிகிரியை முடிச்சுட்டு மக்காவும் கடைசி வரைக்கும் படித்து மாப்பாடம் பண்ணி எழுதிட்டு கடைசியில் மக்காவே காட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒரு டிகிரியை வச்சுட்டு 1/2 டிகிரியை வச்சுட்டு படிக்காமலே இருந்து 12வது வரைக்கும் படித்தேன், 10வது வரைக்கும் படித்தேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் அக்யூமெனோட நல்லா வளர்ந்து வந்த ஆட்களும் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியாக படிச்சிருந்தா படிப்புக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது, படிப்புக்கான ஒரு வேலை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும், உங்களால் இது ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் எவ்வளோ மினிமம் கேரண்டி இருந்தாலும் மனோஜ் மாதிரி ஒரு ஆளால் அவருடைய ஆட்டிடியூடில் இருக்க பிரச்சனையை தான் வசதி அப்படின்னு நினைக்கிற அந்த ஆட்டிடியூடை மாற்றாமல் அவரால் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடிய போகிறதே இல்லை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இவர் அந்த ஹோட்டலில் வச்சு மாற்ற மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கலாம், அதுவும் நடக்கலை. இப்போ ரோஹினி ரொம்ப திட்டனா அடுத்து என்ன வேலைக்கு போக போகிறாருங்கிறது தெரியல, எங்கேயாவது தேடிட்டே இருக்க போகிறாரா இல்லை அதே ஹோட்டலில் போய் கேட்க போகிறாங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் அந்த பார்க்கில் இருக்க வேலை பார்த்த அந்த மொட்டை வேற கிளம்பி நேராக வீட்டுக்கே பிரச்சனை பண்ணி பணத்தை கொடுறா அப்படின்னு கேட்க போகிற சம்பவங்களும் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் ரோஹினிக்கு இப்போதைக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது ரோஹினியுடைய பணப்பிரச்சனையாக தான் இருக்க போகுது. ரோஹினி கண்டமேனி கடன் வாங்கிட்டு இருக்காங்க. சிட்டிக்கிட்ட கடன், கடனுக்கு டாப்அப்புக்கு இன்னொரு கடன், அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனல் லோன், இது எல்லாத்தையுமே போட்டு தினேஷுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் வீட்டுக்கு வேறு 5000 நம்ம மாதம் இவங்க கையில் கொடுத்துட்றேன், விஜயா கையில் கொடுத்துட்றேன், அப்போ தான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், இல்லைனா ஸ்ருதிக்கு கால் அமைக்க கொடு, ஸ்ருதிக்கு ஜூஸ் போட்டு கொடுன்னு சொல்கிறானுங்க, இது ஒத்து வராது அப்படின்னு சோம்பேறித்தனத்தால் எக்ஸ்ட்ரா 5000 வேறு. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு பியூட்டி பார்லரில் எவ்வளோ வரப்போகுது, நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க, ஒரு 60,000 வச்சு வருது மாதம் அப்படின்னு வச்சாலும் கூட இவங்களுக்கு இருக்க செலவுகளுக்கு பார்த்தா ஆல்ரெடி காசு அப்படியே கரியாக்கி இப்போ கருத்தில் நெகட்டிவில் தான் போகிறோம்லாமல் வரப்போகுது. இதில் அவர் கேட்கலாம் சும்மா இல்லை, தினேஷ் ஒவ்வொரு தடையும் 20,000 25,000 வாங்கிட்டு போகிறாரு. அவருக்கு 25,000, வட்டிக்கு ஒரு 10-15,000 ப்ளஸ் இந்த 5,000 அப்படின்னு எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் 45,000 ஆகிடுது. இது இல்லாமல் வீட்டு மளிகை ஜாமானுக்கு நானும் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான் காசு வேறு கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா முத்தூட்டை திட்டு வாங்கி சண்டை போட்டதுனால இப்போ கையில் காசு இல்லாத நிலமை. இதில் இப்போ மனோஜ் வேலைக்கு போகிறதுக்கு காசு வாங்குறதுலேருந்து எல்லா கேள்விகளும் வரப்போகுது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் நடுவில் இப்போது முத்து ரொம்ப ஏதாச்சும் இந்த கையை உடைச்ச விஷயத்தில் முத்துக்கும் மீனாக சண்டை நடக்கும்போது ரோஹினி ஏதாச்சும் ஓவராக பேசினாங்க, ஏதாவது பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்காக தானே சத்தியமாக பண்ணார். இந்த பியூட்டி பார்லர் அந்த பொண்ணு வித்துருச்சுங்க, நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டேன்ட்டு, அந்த சத்தியத்தை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏற்கனவே கடுப்பில் இருக்காங்க ரோஹினி, அவங்களுக்கு மேலே ஒரு இடி விழுந்த மாதிரி இப்போ இந்த விஷயத்தை சமாளித்து வேறு ஆகணும், அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு இழுத்து விட்ட மாதிரி விஷயத்தை எல்லாரும் சபையில் பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹினி ஏதாவது நக்கலாக பேச, நீ தயவு செஞ்சு பேசாத, நீயே வாயை திறந்தாலே பொய் அப்படிங்க, நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே பியூட்டி பார்லரே வித்துட்டேன், எங்கள் அம்மா பேர் எங்கள் அம்மா விஜயா பியூட்டி வேர்ல்டுங்கிறாங்க, முதல்ல அந்த கடை இருக்கா அப்படின்னு சொல்ல, அதனால வரக்கூடிய ஷாக்கு என்னது, கடை இல்லையா, என் பேரில் இருக்கிறது வெறும் பூக்கடை மட்டும்தானா அப்படின்னு இவங்க ஷாக்காக கதையில் பல திருப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த திருப்பங்களுக்கெல்லாம் வர மாதிரி கதை போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த முத்து மீனா சண்டையை முடிச்சு விட்டுட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா இந்த சீரியலில் இப்போ அடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே ரோஹினி கேரக்டர், மனோஜ் கேரக்டரை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.